வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக பன்னீர்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பன்னீர் ரெசிபீஸ்னால் நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் ட்ரை பண்ணலான்னு ஆசையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான தவா பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தவா பன்னீருக்கு முதல்ல பன்னீரை மசாலாவில் ஊற வைக்கணும். இதுக்கு 400 கிராம் பன்னீர் பெரிய துண்டுகளாக நறுக்கி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. பன்னீர் ஊற வைக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்ட பிறகு பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய தவா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி தவா இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லேயே செய்யலாம். தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே இதில் 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினது போட்டு நல்லா வதக்கணும். மூணு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமான பிறகு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது 3 தக்காளி பொடியாக நறுக்கினது போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் வெந்த பிறகு இதில் 1 குடமிளகா பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டு 2 நிமிஷம் வதக்கணும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாவை வதக்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கியிருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போது ஊற வச்ச பன்னீர் துண்டுகளை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு பன்னீர் பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உடையாமல் வரும். பன்னீர் போட்ட பிறகு 5 நிமிஷம் மசாலாவில் நல்லா வதக்கணும். பார்த்தீங்கன்னா பன்னீர் பீசஸ் நல்லா கோட்டாக இருக்குது. இப்போ கடைசியில் கொஞ்சம் கசூரி மேத்தியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. அருமையான தவா பன்னீர் ரெடியாக இருக்குது. இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், ஏன்னா அது கொஞ்சம் ட்ரை ஐட்டம், நல்ல ஸ்டார்டர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான தவா பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதனால நீங்கள் இது இப்படியே ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்லாம். அப்படி ஏதாவது தொட்டு சாப்பிடணுன்னா நீங்கள் சப்பாத்தி இல்லைனா ரொட்டி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.